ஜகத் பாவனைக்கு அனுரூபமானது என்று விளங்கும் பொருட்டு முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான கதையை சொல்லுகின்றேன். இப்பதான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். வங்கதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல சுசேசனன் என்ற கூடிய ஒரு அரசன், அவனுடைய தம்பி மகாசேனன், இவர் இருவர்களும் ஒரு யாகத்தை பண்ணுவதற்காக தயாராகினார்கள். அஸ்வமேத யாகம். அதற்காக தன்னுடைய புத்திரர்கள் மூலியமாக குதிரைகளிலே எடுத்துக்கொண்டு நாட்டில் வலம் வந்தார்கள். அப்படி வரும்பொழுது ஒரு ஆற்றங்கரையிலே அமர்ந்திருந்த ஒரு முனிவர், ஒரு ஞானி தபஸ்ல இருந்தார். அந்த வழியிலே சென்ற ராஜகுமாரர்கள் வந்து அந்த தபஸ்விய, அந்த ரிஷியை பார்த்து வணங்காததினால, மரியாதை செலுத்தாததினால ரிஷியோடைய பையனாகிய முனிபுத்திரன் என்ன பண்ணாரு, இந்த ராஜகுமார்களிடம் வந்து சண்டையிட்டார். அந்த சண்டையிட்டதின் விளைவாக ராஜகுமாரர்கள் தோற்று போனார்கள். அதன் பின் ராஜகுமாரர்களை கட்டி, அவருடைய சேனையும் கட்டி கொண்டு தன்னுடைய கண்ட சைலம் என்று சொல்லக்கூடிய அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்துக்குள்ளே, கண்டம்னா என்னது, துண்டு, சைலம் என்றால் மலை, துண்டாக இருக்கக்கூடிய ஒரு மலைக்குள்ளே கொண்டு போய் அடைத்து வைத்து விட்டார். இந்த செய்தி அரசனுக்கு போனனால அரசன் தன் தம்பியை அழைத்து, நீ சென்று முனிவர்களிடம், ரிஷியிடம் வந்து எந்த தகராறும் இல்லாமல் அவரிடம் பேசி சரி செய்து நம்முடைய புத்திரர்களை அழைத்து வா அப்படி என்று அனுப்பிச்சிருந்தார். அதுக்கப்புறம் இந்த ரிஷி வந்தாரு. ரிஷி வந்ததுக்கு அப்புறம் அந்த முனிவரிடம் வந்து பிரார்த்தனை பண்ணாரு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. முனிவர் எந்த ரிப்ளையும் பண்ணாததுனால முனிபுத்திரன் பக்கத்துல இருந்து இவருக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்ரத்தையை பார்த்து, இந்த அரசனுடைய ஸ்ரத்தையை பார்த்து, உனக்கு என்ன வரம் வேணுமோ சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ அதை நானே பண்ணித்தரேன்னு சொன்ன உடனே, இல்லை நான் இவரோட நான் பேசணும், அவரை வந்து சமாதியில இருந்து வெளியே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு உடனே, அவர் இன்னும் 12 வருடங்கள் சமாதி இருக்கணும், இப்பதான் 5 வருடங்கள் ஆயிருக்கு, இன்னும் ஒரு 7 வருடங்கள் இருக்க வேண்டியது இருக்கு, அதனால ரொம்ப இப்ப முடியாதுங்கும் போது, இல்லை எனக்கு நீங்க வரம் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா அவரை சமாதியில இருந்து வெளியே எடுத்துட்டு வரணும்னு இவர் ரெக்வஸ்ட் பண்ணார். அதற்கேற்றார் போல அந்த முனிபுத்திரன் என்ன பண்ணாரு, நம்ம வெளியில இருந்து பாக்கியமாக என்ன ஒரு செயல்கள் செய்வதனால் இவரை சமாதியிலிருந்து வெளியே எடுத்துட்டு வர முடியாது. அப்ப இவருக்கு ஆந்தரமாக உள்ளுக்குள்ளே அவருடைய சூட்சுமமான நிலையில இருந்து அவரை நாம் விழிப்புக்கு எடுத்து வர வேண்டும் என்று தன்னுடைய உடலை கடத்திவிட்டு சூட்சுமமாக பிராணனின் மூலியமாக வெளியே வந்து தன்னுடைய தகப்பனாராகிய ரிஷியின் உடலுக்குள்ளே சென்று அவருக்குள்ளே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டு மீண்டும் தன் உடலுக்கு வந்து விட்டார். அதனால் விழிப்படைந்த அந்த ரிஷி சுற்றி என்ன நடந்தது என்பதை தன்னுடைய ஞான கண்ணாலே ஆராய்ந்து தெரிந்து கொண்டு தன்னுடைய புத்திரனிடம், இந்த ராஜாக்களிடம் வந்து நம்ம சண்டை செய்யக்கூடாது, அவர்கள் வந்து நாட்டை காப்பதற்காக மிகப்பெரிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் அவர்களுடைய ராஜகுமாரர்களையும் சேனையும் அவரிடமே கொடுத்து விடு, ரிஷிகளுக்கு கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புத்திமதி சொன்னனால தந்தையினுடைய சொல் கேட்டு அந்த முனிபுத்திரன் என்ன பண்றாரு, தன்னுடைய சேனைகள் எல்லாத்தையும் அந்த அரசனுக்கிட்ட கொடுத்துட்றாரு. அரசன் அவர்களது சேனையும் ராஜகுமார்களும் தன் நாட்டிற்கு செல்லுமாறு அனுப்பி வைத்து விடுகின்றார். பின்பு தனக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகளை இந்த தங்கனர் முனிவரிடம் கேட்பதற்காக ஆரம்பிக்கின்றார். அதன் பிறகு மகாசேனன் குதிரையை ராஜகுமார்களின் நகரத்திற்கு அனுப்பிவிட்டு தங்கரன் முனிவரின் துதி செய்து என்ன கேட்டாரு, எப்படி இந்த மலைக்குள்ளே, கண்ட சைலத்திற்குள்ளே இவ்வளவு பெரிய சேனையையும் ராஜகுமார்களையும் அடைக்கப்பட்டது, இது எப்படி சாத்தியம், அதை பற்றின உண்மை எனக்கு தெரியணுங்கும் போதுதான் இந்த முனிவர் என்ன சொன்னாரு, தன்னுடைய மகனுடைய வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறார். தன்னுடைய மனைவி, தான் எங்கிருந்தேன், நான் உன் அரசனாக இருந்தேன், பின்பு அதையெல்லாம் துறந்து காட்டிற்கு வந்து தவம் செய்தேன் தன்னுடைய பத்தினியோட, எங்கள் இருவருக்கும் என்னுடைய பத்தினியினுடைய தவத்தினால் அவளுக்குள்ளே ஏற்பட்டதுதான் இந்த குழந்தை, அவள் சமாதிக்கு சென்று விட்டால், அவள் தன்னுடைய உடலை கிடத்திவிட்டு பஞ்சபூதத்தோடு கரைந்து விட்டால், செல்வதற்கு முன் இந்த குழந்தையை பெற்றெடுத்து என்னிடம் கொடுத்து விட்டு சென்று விட்டாள், அப்படியாக இந்த குழந்தையை நான் எடுத்து நான் வளர்த்து வருகின்றேன், நான் தான் இதற்கு தந்தை. அப்ப இந்த என்னுடைய அந்த பூர்வ காலத்தினுடைய செயல்களான ராஜாவாக இருந்தது அனைத்தும் தன்னுடைய மகனுக்கு சொல்லும் பொழுது மகன் அதன் மீது ஒரு ஆசையும் ஒரு விருப்பமும் கொண்டு அவன் ஒரு கற்பனையான ஒரு உலகத்தை படைத்திருக்கின்றான், பாவனையான ஒரு உலகத்தை படைத்திருக்கின்றான். அவனுக்கு ஏகப்பட்ட சித்திகள் இருக்குது, அவன் தபஸ் செய்திருக்கிறான், அதனால அவனுக்கு நிறைய சித்திகள் கிடைச்சிருக்கு. உடனே அந்த ராஜா என்ன ரெக்வஸ்ட் பண்ணாரு, நான் அந்த உலகத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வரணும், அந்த கண்டசேலத்துக்குள்ள என்ன இருக்கு என்று பார்த்து வர வேண்டும்னு தன்னுடைய மகனுக்கு வந்து தங்கனர் ரிஷி என்ன பண்ணாரு, ஆக்ஞா கொடுக்கிறார். அதாவது
ஆர்டர் பண்றாரு. சரிப்பா, இவரை கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு காட்டிட்டு நான் மீண்டும் சமாதிக்கு போறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி அவர் சமாதிக்கு போயிடுறாரு. உடனே இந்த முனிபுத்திரன் என்ன பண்றாரு, ராஜாவை அழைத்து கொண்டு அந்த கண்டசலத்திற்குள்ளே செல்வதற்கு முயற்சி செய்கின்றார். ஆனால் ராஜாவால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் இவருக்கு ஸ்தூல சரீரத்தோடு அதிகமான ஒரு பந்தம் இருப்பதினால் இந்த சரீரத்தை விட்டு அந்த ஒரு உலகத்திற்குள் சொல்ல முடியவில்லை. அதை அறிந்த அந்த முனிபுத்திரர் என்ன பண்றாரு, தன்னுடைய நீர் யோகம் அறியாதவர் ஆயினும் கண்களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்ட ராஜன் தேகத்திற்குள்ளே அரை நிமிஷத்தில் புகுந்து அவன் லிங்க தேகத்தை ஆக்கர்ஷித்துக் கொண்டு குகைக்குள்ளே அவன் ஸ்தூல தேகத்தை தள்ளிவிட்டு தன் யோக சாமர்த்தியத்தினால் ராஜனுடன் சைலத்திற்குள் புகுந்து ஸ்தூல தேகம் அகன்றதனால் சுளுத்தி பெற்றிருக்கும் ராஜனை தன் சங்கற்பத்தினால் ஏற்பட்டு வேறொரு தேகத்தினிடம் சேர்த்து உணர்வு வர செய்தான். அப்ப இந்த முனிபுத்திரர் என்ன பண்றாரு, சரி இவரால நம்மால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்ட சைலத்திற்குள் உலகத்திற்குள் வர முடியாது என்று தெரிந்து அவருக்கே அறியாமல் அவருடைய உணர்வுக்குள் சென்று உடலுக்குள் சென்று எப்படி தன்னுடைய தந்தையை சமாதியிலிருந்து விழிப்புற செய்தாரோ அது போல இவருடைய லிங்க தேகம் அப்படின்னா சூட்சம சரீரம்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த சூட்சம சரீரத்தை ஸ்தூல சரீரத்திலிருந்து வெளியே எடுத்துட்டு வந்து ஸ்தூல சரீரத்தை ஒரு குகையில படுக்க வச்சுட்டு, எப்படி இந்த கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சரீரத்தை வெளியே எடுத்துட்டு வந்து கண்டசேலத்திற்குள்ள அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா அங்க போனா அவருக்கு ஒரு சரீரம் வேணும்ல. அப்ப அவருடைய இந்த ராஜாவுடைய உணர்வை மீண்டும் விழிப்புற செய்து விழிப்புறும் பொழுதே அங்க அவருக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. அப்ப அவருக்கு உணர்வு வந்து விடுகிறது, நான் எங்க இருக்கிறேன் என்று பார்க்கும் பொழுது அவர் இந்த முனிபுத்திரனோடு ஒரு உலகத்திலே இருக்கின்றார். அததான் இங்க சொல்றார், ராஜனை தன் சங்கற்பத்தினால் ஏற்பட்ட வேறொரு தேகத்தினிடமாக சேர்த்து உணர்வுறச் செய்தான். அதன் பின் ராஜன் உணர்வுற்று முனியினால் பிடித்து கொள்ளப்பட்டவனாக மகா ககனத்தில் தான் இருப்பதை கண்டனன். மேலேயும் சுற்றிலும் பயங்கரமான அந்த அந்தமும் இல்லாத ஆகாயத்தை பார்த்து பயமடைந்து, முனியே என்னை விட்டு விடாதிரும். அதாவது அவன் கண் முழித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஆகாயத்துல இருக்கிறத அவன் உணர்றான். கீழே பார்த்தா அது எங்க போய் முடியும்னு தெரியாத அளவுக்கு, இப்படி நம்ம பூமிக்கு கீழே நம்ம என்ன சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தா கீழே அது எங்குமே அது எங்க போய் முடியும்னே நமக்கு தெரியாது. பூமியே அங்க ஒரு சின்ன ஒரு கோலம் மாதிரி ஒரு உருளை மாதிரி உருண்டு கொண்டு இருக்குது, பந்து மாதிரி. அப்படி இருக்கிற மாதிரி ஒரு லோகத்துல ஆகாயத்துல ஒரு கண் விழிச்சு பார்க்கும் பொழுது கீழே விழுந்துட்டா என்ன பண்றது, நம்ம அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கோங்கிறது கூட தெரியாம என்ன ஆயிடுமோன்னு ஒரு பயத்துல அந்த முனிபுத்திரரை பிடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் முனிபுத்திரர் அவருக்கு சொல்றாரு, இப்படிப்பட்ட ராஜனை பார்த்து பரிகாசத்துடன் முனிபுத்திரர், ராஜனே பயத்தை ஒழித்து விடும், உம்மை விடமாட்டேன், தைரியத்துடன் கேளும், இதுதான் சைலத்திற்குள்ளிருக்கும் உலகம். நான் சொல்றேன், பயம் இல்லாம கேளுங்க. நீங்க இப்ப இருக்கிறது தான் என்னால் உருவாக்கப்பட்ட அந்த சைலம்னா மலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உலகம் அப்படின்னு சொல்றார். பின்பு தைரியத்தை கொண்டு ராஜன் கீழும் மேலுமாக பார்க்கின்றான். அப்படி பார்க்கும் பொழுது தூரத்திலே நட்சத்திரங்கள் இருக்கும் இருள் சூழ்ந்த ஆகாயத்தை கண்டான். அவ்விடத்தில் சென்றனும் அதன் கீழ்ப்பாக்கத்தில் சந்திரமண்டலமும் சபீமம் சென்று பார்த்து அங்குள்ள குளிர்ச்சியினால் ஜடனாயினான். இப்ப என்ன பண்றாங்க, இப்ப நம்ம இந்த ராஜாவும் முனிபுத்திரன் எங்க இருக்கிறாருன்னு நம்ம கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டோரி படி பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறாங்க. அப்ப இவங்க அப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும்போது சந்திரனுடைய இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல போகும்போது அங்க இருக்க குளிர்ச்சியினால இந்த ராஜா என்ன ஆயிடுறான், ஜடமாயிடுறான். இந்த குளிரோடைய தன்மையினால ஃப்ரீஸ் ஆறுதும்ல, அதை சொல்றாங்க. திருப்பி அங்கிருந்து சந்திர மண்டலத்தில் குளிர்ச்சியிலிருந்து முனிக்குமாரனால் ரட்சிக்கப்பட்டு, அப்ப இந்த ராஜா அந்த இடத்துக்கு போன உடனே அந்த குளிரினால தாங்க முடியாம அதுல ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. திருப்பியும் முனிபுத்திரன் அவருக்கு அந்த குளிர்ல இருந்து வெளியே எடுத்துட்டு சூரிய மண்டலத்தை நோக்கி போறாங்க. சூரிய மண்டலத்துல போகும்போது அங்க இருக்கிற வெப்பத்தினால் மீண்டும் அவர் தாக்கப்பட்டு அதிலிருந்தும் அவரை முனிபுத்திரன் காப்பாற்றி மீண்டும் அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா சென்று கொண்டிருக்கிறார்கள். அததான் சொல்றாங்க, சூரிய லோகத்திற்கு சென்று அதன் கிரகணால் தபிக்கப்பட்ட பொழுது முனிகுமாரனது யோக பலத்தால் தேகம் குளிர பெற்றது தன் உடலின் பிரதிபிம்பமோ என்று அவ்வுலகம் யாவற்றையும் பார்த்தனன். பிறகு ஏமகிரியின் சிகரத்தில் அம்முனிபுத்திரனுடன் நின்று அவனால் காண்பிக்கப்பட்ட அவற்றை அனைத்தையும் பார்த்தான். என்னென்ன பார்த்தான் அப்படின்னு இங்க சொல்றாங்க.
முனியினால் அளிக்கப்பட்ட நட்பார்வையுடன் எல்லா சூழ்ந்ததாக இருக்கும் உலோகங்கள் என்னும் பெயருடைய பருவத்தையும் அதன் புறம்பாகவில் உள்ள இருள் அடர்த்தியையும் அதன் உள்ளார்ந்த ஸ்வர்ண நிறமான பிரவர்த்தியையும், அதாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்தை மொத்தத்தையும் பார்க்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த பார்வை இல்லாததுனால முனிபுத்திரன் அவனுக்கு திருப்பி பிளஸ் பண்ணி அவனை எல்லாத்தையும் பார்க்கிற அளவுக்கு அந்த உலகம் அவன் முனிபுத்திரனால் உருவாக்கப்பட்ட உலகத்தை பார்க்கிற அளவுக்கு இவனுக்கு அந்த பார்வைக்கான அந்த ஞானக்கண்ணை கொடுத்து பார்க்கும் பொழுது இவனால் என்ன பார்க்கப்பட்டிருக்கிறது என்றால், ஸ்வர்ண நிறமான பிருத்திவினா எனது பூமி, ஸ்வர்ண நிறம்னா தங்க நிறமாக இருப்பதும், சமுத்திரங்களையும் 7 துவீபங்களையும் நதிகள், கிரிகள்னா மலைகள் முதலியவற்றையும் சகல புவனங்களையும் இந்திரன் முதலான தேவர்களையும் அசுரர்களையும் நரர்களையும் ராட்சசர்களையும் யக்ஷர்களையும் கிம்புருசர்கள் என்னன்னா தலை மட்டும் சிங்கத்தலையா இருக்கும், உடல் மனித தலையாக இருக்கும். கிண்ணர்கள் அப்படின்னா நீண்ட கழுத்து உடையவர்கள், உடல் குதிரை மாதிரியும் தலை மனித மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இந்த இவர்களை தான் கிண்ணர்கள் கிம்புருசர்கள் என்று சொல்லுவார்கள். சோ ராட்சசர்களும் யக்ஷர்களையும் கிண்ணர்கள் கிம்புருசர்கள் முதலியவற்றையும் கண்டனர். அங்கு சத்தியலோகத்திலும் வைகுண்டத்திலும் கைலாயத்திலும் முனிபுத்திரன் தான் ஒருவனாகவே உலகங்களை சிருஷ்டி முதலியவை செய்வதற்காக அயன் மால் ஈசனாக வெவ்வேறாகி விளங்கி கொண்டிருப்பதை கண்டான். இங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட நம்ம இந்த கதையில இருந்து புரிஞ்சுக்கணும். இந்த மொத்த உலகம் யாரால படைக்கப்பட்டிருக்கு? முனிபுத்திரனால படைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் இவனுடைய சங்கல்பத்தினால உருவாக்கப்பட்டது. இப்ப ராஜாவும் இவங்களும் எல்லா இடமும் பார்த்து வரும் பொழுது பிரம்மலோகத்தையும் பார்க்கறாங்க, வைகுண்டத்தையும் பார்க்கறாங்க, கைலாசத்தையும் பார்க்கறாங்க. அங்க யாரு? பிரம்மா இருக்கிறாங்க, விஷ்ணு இருக்கிறாங்க, சிவன் இருக்காங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் இங்க சொல்லப்படுதுன்னா, முனிபுத்திரன் தான் ஒருவனே உலகங்களை சிருஷ்டி முதலியவை செய்வதற்காக, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த முனிபுத்திரனுடைய மிரர் மாதிரி எல்லா அந்த பிரம்மாவா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், எல்லாமே இவனுடைய உருவத்தை கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவன் தானே படைக்கிறான். அப்ப இவன் தானே அதை காக்கிறது, இவன் தானே அதை அழிக்கிறது. அப்ப அங்க சிவனாகவும் பிரம்மாவும் விஷ்ணுவாகவும் இருப்பது யாருன்னா இந்த முனிபுத்திரன் தான் இருக்கிறான். ஏன்னா அந்த மொத்த சிருஷ்டிக்கு அவன் தானே மூலம். விளங்கி கொண்டிருப்பதை கண்டான். அதன் பிறகு முனிகுமாரன் வேறு வடிவத்துடன் பூ உலகத்திற்கு சக்கரவர்த்தியான இந்த உலகத்தை ஆண்டு வருவதையும் கண்டான். அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு? அது மட்டும் இல்ல, அதுல ஒரு உலகத்துல பூவுலகமான அந்த பூமியில ஒரு ராஜாவாக அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவனாகவும் இந்த முனிபுத்திரன் இருக்கிறதையும் கண்டான். இதெல்லாம் நம்ம போன வாரத்துல நல்ல டீட்டெயில்டா பார்த்தோம். இப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு ரிமைண்டுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். இவ்வாறு முனிகுமாரனுடைய உத்தமமான யோக சித்திகளை பார்வையிட்டு மகாசனன் விஷயம் அடைந்திருக்கும் பொழுது முனிபுத்திரன் சொல்லுகின்றான். இதெல்லாம் பார்த்து ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டான். ஓஹோ, கண்டசேலம்னா இப்படிதான் இருக்குதா? இப்போ மொத்தத்துல இவங்க வேற ஒண்ணுமே நமக்கு இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஹோல் சிருஷ்டி எப்படி இருக்குது, அங்க எப்படி சூரிய மண்டலம் இருக்குது, வெவ்வேறு உலகங்கள் இருக்கிறது, கீழே உலகங்கள் மேலே உலகங்கள் இருக்கிறது, தேவர்கள் இருக்கிறார்கள், அசுரர்கள் இருக்கிறார்கள், யக்ஷர்கள் இருக்கிறார்கள், மற்ற தேவர்களும் 30 முக்கோடி தேவர்கள், இது போன்ற எல்லாவற்றையிலும் இருக்கின்றது. இது எல்லாமே ஒரு முழு உலகத்தை ஒரு முனிபுத்திரன் அவனுடைய சங்கல்பத்தினால படைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு ஐடியாவை தான் நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் சொல்ல வராரு. இதுக்கு நல்லது நல்லது என்ன